தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் வந்து சில குடும்பத்துக்கு அலைபேசி மூலமா வீடியோ கால் பேசியிருக்காரு. ஆமா. உங்க குடும்பத்துக்கும் பேசியிருக்காரா? யார் பேசுனாங்க? நான் வந்து அவர் வரும்பொழுது நான் வெளியில் போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என் மருமகன் பேசினாருங்க. மருமகன் பேருங்க? சக்திவேல். என்ன பேசினாரு, நீங்க ஏதாவது கேட்டீங்களா? அதான் கேட்டேன். இது மாதிரி வந்து ரொம்ப ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் என்னால் இது ஈடு செய்ய முடியாது, இழப்பீடா ஈடு செய்ய முடியாது. என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. ஐயா வரதை பற்றி ஏதாவது தகவல் சொன்னாருங்களா? இல்லைங்க, எப்போ வருவாங்கலாம் சொல்லலை. ஓகேங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் வந்து சில குடும்பத்துக்கு அலைபேசி மூலமா வீடியோ கால் பேசியிருக்காரு. ஆமாம். உங்க குடும்பத்துக்கும் பேசியிருக்காரா? யார் பேசுனாங்க? நான் வந்து அவர் வரும்பொழுது நான் வெளியில் போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என் மருமகன் பேசினாருங்க. மருமகன் பேருங்க? சக்திவேல். என்ன பேசினாரு, நீங்க ஏதாவது கேட்டீங்களா? அதான் கேட்டேன். இது மாதிரி வந்து ரொம்ப ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் என்னால் இது ஈடு செய்ய முடியாது, இழப்பீடா ஈடு செய்ய முடியாது. என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. ஐயா வரதை பற்றி ஏதாவது தகவல் சொன்னாருங்களா? இல்லைங்க, எப்போ வருவாங்கலாம் சொல்லலை. கரூர் துயர சம்பவம் நடந்து ஏறத்தாழ 10 நாட்களை கடந்து விட்டது. இன்னும் விஜய் சம்பவ இடத்திற்கு செல்லவில்லை என்ற ஒரு விமர்சனம் இன்னும் அரசியல் களத்துல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில்தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திப்பதற்கு முன்னதாகவே விஜய் வீடியோ காலில் தொடர்பு கொண்டு தற்பொழுது ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதற்காக முன்னதாகவே 20 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் சிலர் நேரடியாகவே களத்திற்கு சென்று ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்தித்து வீடியோ காலில் அழைத்து விஜயை பேச வைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் தான் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நிகழ்ந்த துயர கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரும் தற்போது வீடியோ காலில் மூலம் பேசி தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த இச்சம்பவத்தில் 41 பேர் பலியானதோடு 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். முதல்வர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கமலஹாசன் உள்ளிட்ட தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் பலரும் நேரில் சென்று ஆறுதல் கூறி வந்த நிலையில் விஜய் கரூருக்கு செல்லாதது விமர்சனத்துக்குள்ளானது. இந்த சூழலில் கடந்த திங்கட்கிழமை மாலை முதல் விஜய் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை தனித்தனியாக வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசி வருவதாக தகவல் வெளியானது. எல்லா உதவிகளையும் செய்வேன், அன்ஸ்தானத்தில் இருப்பேன். முதலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த தனுஷ்குமாரின் தாயார் மற்றும் அவரது சகோதரி அஸ்வினியுடன் விஜய் வீடியோ காலில் பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது தனுஷின் சகோதரி அஸ்வினியிடம் உருக்கமாக பேசிய விஜய், நான் உங்களுக்கு ஒரு சகோதரனாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்வேன். நடக்கக்கூடாது நடந்து விட்டது. இது எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. விரைவில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் மனைவி பிரியதர்ஷினி மற்றும் மகள் தரணிகா ஆகியோரை இழந்த டாஸ்மாக் ஊழியர் சக்திவேலிடமும் விஜய் பேசியிருக்கிறார். தாவேகா சார்பில் தேவையான உதவிகளை செய்து எப்போதும் துணையாக நிற்போம் என்றும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்.